சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான பன்னீர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுவும் க்ரீன் பன்னீர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம க்ரீன் பன்னீர் ஃப்ரைக்கு கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிர்னி விதை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இஞ்சி வந்து ஒரு பெரிய பீஸு, பூண்டு வந்து ஒரு 10 பல் அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலா வந்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பன்னீர் வச்சுருக்கோம், இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த பாத்திரத்தில் லைட்டாக வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெய் தடவிப்போம். தடவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் உள்ளே வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். லைட்டாக சூடு ஆகும்போது நீங்கள் இந்த பன்னீர் எடுத்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. பன்னீர் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி இருக்கோம். நீங்கள் வேக வைக்கும் போதே இப்படி தனித்தனியாக வச்சு வேக வைங்க. இப்போ இதை மூடி வச்சுலாம் ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஆவி வரும்போதே நம்ம இதை இறக்கி கீழே வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து லிமிட்டாக தான் ஊற்றி வச்சுக்க, ரொம்ப ஊற்ற வேண்டாம். இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கலந்துருவோம். பன்னீரை நம்ம இந்த மாதிரி மசாலாவில் போட்டு பிரட்டி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சோடனே அதில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது எதுக்காக இப்படி ஆவி கட்டுறேன்னாக்கா, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக ஆவி கட்டிட்டோம் அப்படின்னா சாஃப்டாகவே இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் எப்போவுமே பன்னீர். எண்ணெய் இப்படி காஞ்ச உடனே இதை எடுத்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் போடும்போதே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடுங்க. அப்போ தான் நல்லா முழு பீஸாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான க்ரீன் பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.